ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபிசிக்ஸோட ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் ஆல் ஃபார்முலாஸையும் இந்த இதில் நான் கொடுத்துருக்கேன். எல்லா ஃபார்முலாஸுமே யூனிட் வைஸ் உங்களுக்கு சாப்டர் வைஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோஸில் நம்ம எல்லா சாப்டர் வைஸ் நம்ம ஃபார்முலாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஓவரால் வியூ ஆஃப் ஆல் த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் 28 சாப்டர்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலாஸில் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன் டைம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குயிக் ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் டு நேச்சர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். x = -b + or - b² - 4ac/2a. இது இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஸோ மற்ற வேல்யூஸும் கொடுத்துருக்கு. ஸோ இதில் எல்லா கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இந்த யூனிட்ஸோடு பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2 கைனமெட்டிக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதில் வெலாசிட்டி ஃபார்முலாலாம் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இது நியூட்டன்ஸ் லாலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 2 டைமென்ஷனல் கைனமெட்டிக்ஸ். ஸோ இதோட x axis y axis ஃபார்முலா, தென் இதோட ரிசல்டன்ட் வெக்டார். ஸோ வெக்டாரில் நம்ம தேவைப்படுற அந்த ஃபார்முலாஸில் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டா இந்த கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக இருந்ததுன்னா அதோட ஃபார்முலா. ஸோ எல்லாமே இந்த ஃபார்முலா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 டைனமிக்ஸ் ஃபோர்ஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ஸில் செகண்ட் லா F = ma தெரியும் நமக்கு. அதில் வெயிட் = மாஸ் × கிராவிட்டி. இது நம்ம ஃபார்முலா ப்ராப்ளம் தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு யங்ஸ் மாடுலஸ், ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின். ஸோ இதோட பேசிக் ஃபார்முலாஸ் தான் இது. இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு இப்போ ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு செட் எக்ஸாமுக்கும் சரி நெட் எக்ஸாமுக்கும் சரி கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் கிராவிடேஷனோடது. ஸோ இதில் இந்த ஒமேகாங்கிறது இந்த ஆங்குலர் வெலாசிட்டி இந்த இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இதில் வெலாசிட்டி v = r⍵, அதாவது லீனியர் வெலாசிட்டி, ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார்முலா. அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லாவோடதெல்லாம் இருக்குது. யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் F = g/m/r². ஸோ அதுலேருந்து டைம் பீரியட், டைம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ரேடியஸ் ஆஃப் எர்த்து, டைம் ஆஃப் எர்த் ரொட்டேஷன். ஸோ இந்த வீடியோஸ் இந்த யூனிட்ஸ்லாம் கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்டர் 7 ஒர்க் எனர்ஜி அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸ். ஸோ இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு குயிக் கிளான்ஸ்க்கு கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் எனர்ஜி அண்ட் எனர்ஜி ரிசோர்ஸஸில் இந்த எனர்ஜி ஃபார்முலா கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸோ டோட்டல் எனர்ஜி, ஸோ பவர் = ஒர்க் டன் பை டைம். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நமக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கைனடிக் எனர்ஜி ½mv², பொட்டன்ஷியல் எனர்ஜினா mgh ஜூல்ஸ். ஸோ டோட்டல் எனர்ஜி அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ எனர்ஜி எஃபிஷியன்சி இருந்தால் கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 8 லீனியர் மொமெண்டம் அண்ட் கொலிஷன்ஸ். மொமெண்டம் P = mv, இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அதோட மொமெண்டம், கைனடிக் எனர்ஜிஸ் இதெல்லாம் வச்சு நம்ம பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன், ஆங்குலர் மொமெண்டம். இந்த ஃபார்முலாஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தெரியும், பட் இது கன்ஃபியூஷன் ஆகும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் அந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியோட ஃபார்முலாலாம் இருக்குது. ஸோ இதில் எந்த இதுக்கு என்ன ஃபார்முலாங்கிறது கரெக்டாக சூஸ் பண்ணணும். சிலிண்டராக இருந்தால் என்ன, அதுக்கு எப்படி இருக்குது, ரிங் ஷேப்பாக அப்படிங்கிற ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதே இது என்னென்ன ஃபார்முலாஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு இருக்குது. ஸோ சென்ட்ரலில் இருந்ததுன்னா த்ரூ ஒன் எண்டு, அந்த மாதிரி ஸ்பெரிக்கல் செல்லாக இருந்ததுன்னா என்ன, சாலிட் ஸ்பியராக இருந்ததுன்னா என்ன. ஸோ இந்த ஃபார்முலாஸில் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டக்குன்னு ப்ராப்ளம்ஸ் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். சாப்டர் 11 ஃப்ளூயிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இதில் இந்த டென்சிட்டி, இது ப்ரெஷர், இதெல்லாம் ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ், அதோட ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கு.
ஸோ இந்த பெர்னாலிஸ் தியரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்டர் 13 டெம்பரேச்சர் கைனடிக் தியரி அண்ட் த கேஸ் லாஸ். ஸோ நம்ம கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் அதில் இருக்கிற அந்த பிவிசி RT அந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான ஒரு சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான் கொடுத்துருக்கு. அந்த வேல்யூஸோடு இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் வித் டைம் Q/T இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 15 தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஐசோபாரிக், ஐசோசாரிக், ஐசோதெர்மல், அடியாபெட்டிக் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் தான். தெர்மோடைனமிக்ஸ் கம்பல்சரியாக கொஷின்ஸ் வரும். பட் இதுக்கு இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஸோ இந்த ஃபார்முலா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி தான் நமக்கு கொஷின்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு. பட் இதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு டீப்பாக வேணும், தியரியில் நான் கொடுக்க போகிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்டர் 16 ஆசிலேட்டரி மோஷன் அண்ட் வேவ்ஸ். ஸோ ஃப்ரீக்வன்சி = 1/time period எல்லாம் அந்த ஃபார்முலாஸ் தான், அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் இருக்குது. ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியடு, டிஸ்டன்ஸு, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். ஸோ லைனாக 1/1 ஃபார்முலாஸை கொடுத்துருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மெயினாக யூஸ் ஆகும். அடுத்தது சவுண்டு, ஃபிசிக்ஸோட சவுண்டோட பேஸ் பண்ணி. ஸோ சவுண்டோட இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா பீட்டா = 10 dB ஆஃப் log I/I0. ஸோ இது சவுண்டோட அப்சார்ப்ஷனோடது A = Z2 - Z1² Z1 + Z2². அடுத்த சாப்டர் 18 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ஆல்ரெடி நீங்கள் தெரிஞ்சது தான். கூலம்ஸ் லாவோட ஈக்குவேஷன், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுலேருந்து இந்த கெப்பாசிட்டன்ஸு, எனர்ஜி ஸ்டோரேஜ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் மெயின் ஞாபகம் வச்சுக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாப்டர் 20 எலக்ட்ரிக்கல் கரண்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஓம்ஸ் லாவோடது. ஓம்ஸ் லா ஃபார்முலா ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, தென் P = IV, IRMS வேல்யூ, VRMS வேல்யூ. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். நெக்ஸ்ட் சாப்டர் 21 பார்த்தீங்கன்னா சர்க்யூட்ஸ் பை எலக்ட்ரிசிட்டி அண்ட் DC இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ், பேரலல், அதோட வோல்டேஜ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இதோட தான் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் சாப்டர் 22 பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம். மேக்னட்டிசம்னா இருந்தால் மேக்னட்டிக் ஃபீல்டோட எனர்ஜினால என்ன ஆகும், F = உங்களுக்கு கொடுத்துருக்கு. பயோசேவட்டில் அதெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அடுத்து சாப்டர் 23 எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன், AC சர்க்யூட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்கல் டெக்னாலஜிஸ். ஸோ மேக்னட்டிக் அந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சைஸ் BA cos θ நமக்கு அந்த EMFோட ஃபார்முலாஸ் எல்லாமே எப்படி கொடுத்துருக்கு. ஸோ இது தியரியோட படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த RLC சர்க்யூட்லாம் சொல்லுவாங்க, ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், அந்த இதெல்லாம் இதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்டர் 24 எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், வெலாசிட்டி ஆஃப் லைட்லேருந்து அதோட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறாங்க வருஷம். ஸோ இந்த வருஷமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரிக் ஆப்டிக்ஸ்லேருந்து ஸோ அந்த ஃபோக்கல் லென்த் அதோட ஃபார்முலா. தென் அதோட ஆப்டிக்ஸோட கண்டினியூஷன் தான் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ். ஸோ ஆப்டிக்ஸோட சாப்டர்ஸை 2-3 சாப்டர் பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அந்த இதோடதெல்லாம் வச்சு தெரிஞ்சு நம்ம அந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 28 லாஸ்ட் சாப்டர் ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டி. ஸோ இதில் வித் ரெஸ்பெக்ட் டு தி டைம், தென் வெலாசிட்டி, ஃப்ரீக்குவன்சி, லென்த்து, வேவ் லென்த் எல்லாமே உங்களுக்கு ஸ்பெஷல் ரிலேட்டிவிட்டியோட ஃபார்முலாஸ் ஒரு கன்சால்டேட் பண்ணிக்கிருக்கு. ஸோ மொமெண்டம் பேஸ் பண்ணி P = mv, தென் எனர்ஜி ஃபார்முலா, ஸோ டோட்டல் எனர்ஜி ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ்.
ரிலேட்டிவிட்டிலேருந்து கண்டிப்பாக வரும். இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு தியரியோடு படிக்கும்போதே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இனி வரப்போகிற வீடியோஸில் ஒவ்வொரு சாப்டர் வைஸான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன்ஸ் இருந்தனாலும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இனி வரப்போகிற வீடியோஸில் இப்போ மெயினாக நான் செட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்காக பண்ணிகிட்ருக்கிறேன். செட் நெட் எக்ஸாம்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஆர்பி இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜோட டிஆர்பி போஸ்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு நான் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ ஃபிசிக்ஸோட ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த இருக்கிற அத்தனை சாப்டர்ஸையும் நம்ம தரோவாக இருந்தோம்னா ஈஸியாக நம்ம போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்னும் ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் நான் இன்னும் வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.